வாய் பேச தெரியாதவ, கையில குழந்தை வேற. கவலைப்படாதீங்க சூச, நான் அவனை பார்த்து நல்லா கேட்கிறேன். நீங்க உங்க பொண்ணுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லுங்க. ஆமா, இன்னும் அந்த மாணிக்கத்தோட அவனுக்கு சேர்க்க இருக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் அந்த மாணிக்கம் பின்னாலேயே சுத்தி சீரழிஞ்சான். வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் கூட பொண்டாட்டி புள்ளைய அங்க விட்டுட்டு திரும்பவும் இங்க வந்து குடியா கிடக்குறான். குடிச்சே அழிகிறான் சாமி. நம்ம பங்குல எல்லா குடும்பமும் நல்ல உறவோட இருக்கும்போது இப்படி ஒரு சில பேரு. சரி சரி, நீங்க கவலைப்படாதீங்க சூச, நம்மால முடிஞ்சதை செய்வோம். என்ன அருள்மணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கோயில் பக்கம் வரதே இல்லையே? சாமி, பொண்ணை வீட்டுக்காரன் அழ வைக்கிறான், அருள்மணி எங்களை அழ வைக்கிறான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான். இன்னும் எப்படிதான் சொல்றதுனே புரியல. சாமி கேட்கிறார்ல, சொல்லேண்டா. அருள்மணி, நல்லா படிக்கணும்ப்பா, நல்ல பையனா இருக்கணும். அப்பா கூட தினமும் பூசைக்கு வரணும்ப்பா. அப்ப நீங்க பூசையோட முக்கியத்துவத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் பூசை கழிச்சிட்டு வாங்க. சரி சாமி. ஆமா, உன் வயசு என்ன ஆகுது? 13 வயசாகுது ஃபாதர். 13 வயசு. அப்ப இந்த வருஷம் நீ உறுதி பூசல் வாங்கணும்ல? ஆமா ஃபாதர். அடுத்த மாசம் நம்ம பங்குக்கு 1000 வராரு உறுதி பூசுதல் கொடுக்க. அப்ப அருள்மணிய கண்டிப்பா தினந்தோறும் மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புங்க. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் சாமி. அருளு, சாமி கேட்கிறாருல்ல, கண்டிப்பா தவறாம வர்றேன் ஃபாதர்னு சொல்லேன்பா. தவறாம வரேன் ஃபாதர். குட், வெரி குட். சரி சூச, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. வரோம் ஃபாதர். ரொம்ப நன்றி. டேய், இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேதிய கிளாஸ் இருப்போ தெரியலடா. ஓ, இவர் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து பண்ணுமோ? அதான் வேதிய சொன்னாரு, தினமும் 1 மணி நேரம் 4 வாரத்துக்கு வரணும்னு. டேய், இன்னைக்கு நாத்தியம்டா, டிவில எம்ஜிஆர் பாண்டா. ஏய், இவன் படம் பார்க்கறதே இருக்காண்டா. நீலாம் உறுதி பூசல் வாங்குறதே வேஸ்ட். டேய், உறுதி பூசலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? டேய், ஏன்டா கோச்சிக்கிற? அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தானே நம்ம இங்க வந்திருக்கோம். அன்பான பிள்ளைகளே, அடுத்த மாச தொடக்கத்துல நம்ம ஊருக்கு 1000 வர போறாரு. நீங்க எல்லோரும் உறுதி பூசுதல் வாங்க போறீங்க. உறுதி பூசுதல்னா என்ன? அதன் வழியா நீங்க பெறப்போகின்ற பரிசுத்த ஆவி உங்களை எப்படி வழிநடத்த போகின்றார் என்பதை பத்தி நம்முடைய வேதியர் சிஸ்டர் அவங்கெல்லாம் விளக்கமா சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தவறாம வரணும். வருவீங்களா? துணி பாத்துக்க. சிஸ்டர், நீங்களும் பாத்துக்க. சரி, போயிட்டு வரேன். நல்லா படிங்க. சரி ஃபாதர். பிள்ளைகளா, ஆரம்பிக்கலாமா? சொல்றத கவனமா கேட்கணும். உறுதி பூசுதல் தயாரிப்புக்கு நீங்க வந்திருக்கிறது குறித்து சந்தோஷம். உறுதி பூசுதல் நம்ம வாழ்க்கையில முக்கியமான அருட்சாதனம். அருட்சாதனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மனிதன் எப்போதும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பவன். அவனது உடல் வளர்ச்சி அடைய வேண்டும். உடலில் வளர்ந்தால் மட்டும் போதுமா? மனித உறவிலும் வளர வேண்டும். ஏனென்றால் அவன் சமுதாயத்தில் ஓர் அங்கம். மனிதன் இறை உறவிலும் வளர வேண்டும். அப்போதுதான் அவன் முழு மனிதனாகிறான். இவ்வாறு மனித உறவிலும் இறை உறவிலும் வளர்வதற்கு இறைவன் அருட்சாதனங்களை ஏற்படுத்தினார். திருமுழுக்கின் மூலம் பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை புது படைப்பாக்கினார். நாம் கடவுளின் பிள்ளைகளானோம். திருச்சபை என்னும் இறை குடும்பத்தின் உறுப்பினரானோம். நற்கருணை வழியாக நாம் இயேசுவோடு நெருக்கமாக உறவு கொள்கிறோம். இயேசு நம்மில் வாழ்கிறார். நாம் அனைவரும் இணைந்து ஒரு அன்பின் குடும்பமாக உருவாகிறோம். இயேசு ஏற்படுத்திய ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முறிந்த உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன. இறைவனோடும் திருச்சபையோடும் சமுதாயத்தோடும் மீண்டும் ஒப்புரவாகிறோம். இந்த 3 திருவருட்சாதனங்களின் தொடர்ச்சியை உறுதி பூசுதல். இதன் மூலம் நம் விசுவாச வாழ்வை கொள்கை பிடிப்போடு வளர்க்கிறோம். திருமுழுக்கின் போது இறைவார்த்தை போதித்தல், புனிதப்படுத்துதல், வழி நடத்துதல் ஆகிய பணிகளை ஏற்றோம். இவற்றை திறம்பட செய்ய தேவையான ஆற்றலை உறுதி பூசுதல் வழியாக நாம் பெறுகிறோம். ஞான ஸ்நானம் என்ற திருவருட்சாதனத்தை பெற்றவங்க தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே இன்னும் உறுதியா நிலைச்சிருக்கணுங்கிறதுக்காக வளர்ச்சியும் முதிர்ச்சியும் காண உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை பெறுகிறோம். உறுதி பூசுதல் ஆவியின் அருட்பொழிவுதான். தூய ஆவி தம் கொடைகளையும் வரங்களையும் நமக்கு தருகிறார். ஞானம், புத்தி,
அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் ஆகிய 7 கொடைகளை நாம் பெறுகிறோம். இவ்வரங்கள் தனி மனித புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, மாறாக பொது நன்மைக்காகவே. இக்கொடைகளால் நாம் இறைவனை ஆழமாக அறிகிறோம், அவருடன் நெருக்கமாக உறவு கொள்கிறோம், அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். இறைவனின் விருப்பத்தை தேர்ந்து தெளியும் ஆற்றலை பெறுகிறோம். பங்கிலும் சமுதாயத்திலும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றிய தெளிவு, துணிவு, மன உறுதி நமக்கு கிடைக்கிறது. அதோடு இறைவாக்கு வரம், ஞானம் நிறைந்த பேச்சு, நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல், விசுவாசம் ஆகியவை நமக்கு கிடைக்கும் முக்கிய வரங்களாகும். இவ்வரங்கள் நாம் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையை தட்டி எழுப்பவும், இறையரசின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் அருளப்படுகின்றன. தூய ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் பெற்று அவற்றை பொது நன்மைக்காக பயன்படுத்தும் போது நமது வாழ்வு நற்கனி தருகின்ற வரமாகிறது. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், விசுவாசம், சாந்தம், தன்னடக்கம் எல்லாமே நம் வாழ்வில் விளைவிக்க வேண்டிய தூய ஆவியின் கனிகளாகும். குழந்தைகளா, என்ன அருள் புரிஞ்சதா? அருள் உன்னதாப்பா, புரிஞ்சதா? புரிஞ்சு சார். அருளே, டேய் அருளே, வாப்பா, வா இங்க வாப்பா. ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? சும்மாதான். யாரும் ஒன்றும் திட்டலையே? இல்ல. நீ ஏதோ கோவிச்சுக்கிட்டு தான் இங்க வந்து உட்காந்துருக்கன்னு நினைச்சேன்ப்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், சொல்லுவீங்களா? கேளப்பா, கண்டிப்பா சொல்றேன், தைரியமா கேளு. உறுதி பூசுதல் மூலம் கடவுள் நமக்கு புது சக்தியை கொடுக்குறாருன்னு வேதியர் சொன்னாரே, அது எல்லாருக்கும் கிடைக்குமா? எனக்கும் கடவுள் கொடுப்பாரா? எல்லாருக்கும் கிடைக்கும், உனக்கும் கண்டிப்பா கொடுப்பார். அருள், கடவுளோட ஆவி உலகத்தை படைச்சார். படைச்சதிலிருந்தே செயல்படுறவரும் அவர்தான். கடவுளின் ஆவியே எல்லா உயிரினங்களுக்கும் உயிரளிக்கிறவர். கடவுள் தன் ஆவியை அளித்து மோசேயை இஸ்ரேல் மக்களின் விடுதலைக்காக அனுப்பினார். நீதி தலைவர்கள், அரசர்கள், இறைவாக்கினர் எல்லோரையும் அழைத்து புனிதப்படுத்தி வழி நடத்தியவரும் ஆவியே. இறைவாக்கினர் இறைவாக்கு பணி செய்யும் போது துன்பங்கள், தோல்விகள் நேரிட்டால் அவற்றை எதிர்கொள்ளும் ஆற்றல் பெற துணை நிற்பவர் தூய ஆவியே. இறைவாக்கு பணி செய்யும் போது உயிர் நீத்த புனித சவேரியார், புனித அருளானந்தர், அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்த பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ, தமிழகத்தில் நற்செய்தி பணியாற்றிய புனித தோமையார், மறைசாட்சியாக உயிர் நீத்த தேவசகாயம் பிள்ளை ஆகிய அனைவருக்கும் ஆற்றல் அளித்தவர் ஆவியானவரே. புரிஞ்சுதாப்பா? பொறுமையா இருந்து விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கப்பா. நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேவைப்பட்டா வீட்டுக்கு வாப்பா. இயேசுக்கும் ஆவியானவர் தான் சக்தியை கொடுத்திருக்கிறார். மறைக்கல்வி வகுப்புல வேதியர் சொன்னதெல்லாம் இதுல அப்படியே இருக்கும். பரிசுத்தாவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும், பிறக்கும் குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இயேசு தூய ஆவியால் ஞானத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தார். இயேசுவின் திருமுழுக்கின் பொழுது பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்கினார். இயேசு பாலைவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்.